வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளின் நலனுக்கான பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் இன்றுடன் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திருவனந்தபுரத்தில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கான கடற்படை தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இனி விரிவான செய்திகள். பெண் குழந்தைகளின் நலனுக்கான பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் இன்றுடன் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. பெண் குழந்தைகளை மகாலட்சுமியாகவே மதிக்கும் நாடு இந்தியா என்றும், இந்திய சகோதரிகள் தற்போது ஒவ்வொரு துறையிலும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் அதே வேளை உலக அளவிலும் சாதனைகளை எட்டி வருவது பெருமைக்குரியது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார். இத்திட்டம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டில் ஆண் பெண் குழந்தைகளுக்கு இடையிலான விகிதம் குறைந்து பாலின சமநிலை பாதிக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தை தொடக்கினார். சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாட்டை போக்கி பெண் குழந்தைகளை மதித்து போற்றவும், சரியான உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை பெண் குழந்தைகளுக்கு வழங்கும் வகையிலும் மக்களிடையே கலாச்சார மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதில் அரசு ஏஜென்சிகள், சிவில் சமூகத்தினர் மற்றும் ஊடகங்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் இத்திட்டம் பரவலாக ஒருங்கிணைத்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் கணிசமான வெற்றிகளை எட்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளால் முன்பு 918ஆக இருந்த ஆண் பெண் குழந்தை பிறப்பு விகிதம் தற்போது 930ஆக அதிகரித்துள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக பிறப்பதிலிருந்து கல்வி மூலம் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிப்பது வரை பெண் குழந்தைகளின் நல மேம்பாட்டிற்கான தேசிய இயக்கமாக இத்திட்டம் திகழ்வதில் ஐயமில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். திருவனந்தபுரம் தாம்பரம் அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் மங்களூர் அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் உட்பட 3 அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் ஒரு பயணிகள் ரயிலை பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வாநிதி கடன் அட்டைகளை அவர் வெளியிட்டு கேரளத்தை சேர்ந்த 1 லட்சம் பேருக்கு ஸ்வாநிதி கடன்களை வழங்குகிறார். மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகமும் பல்துறை அறிவியல் தொழில்நுட்பங்களுக்கான தேசிய கழகமும் இணைந்து திருவனந்தபுரத்தில் புதுமையாக்க மற்றும் தொழில் முனைவு கேந்திரம் அமைக்கும் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். ஆயுர்வேதத்துடன் நவீன உயிரி தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் வகையிலான ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமையாக்க பணிகளும் இம்மையத்தில் மேற்கொள்ளப்படும். திருவனந்தபுரம் சித்திரை திருநாள் மருத்துவக் கல்லூரியில் அதிநவீன கதிரியக்க அறுவை சிகிச்சை மையம் அமைக்கும் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சிக்கலான மூளை அறுவை சிகிச்சைகளையும் எளிய முறையில் துல்லியமாக மேற்கொள்ளும் வசதிகள் இம்மையத்தில் நடைபெறும். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் அகில இந்திய காயத்ரி பரிவார் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரிய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டார். சப்த ரிஷிகள் தவம் செய்த கும்ப பிராந்தியம் ஹரித்வார் என்றும், பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா வந்தனீய மாதாஜி ஆகியோர் காயத்ரி ஆற்றலை எழுப்பி சாதனை படைத்த இடம் இதுதான் என்றும் அவர் கூறினார். ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் இறை நம்பிக்கையின் சங்கமமாக திகழும் இவ்விழாவில் தாம் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஹரித்வாரில் பதஞ்சலி அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை மருத்துவமனையை திரு அமித்ஷா திறந்து வைத்தார். உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் ரசாயன மற்றும் பெட்ரோ ரசாயனத்துறை வளர்ச்சியின் புதிய கட்டத்தை எட்டி வருவதாக இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள், எளிமையான ஒழுங்குமுறை விதிகள் மற்றும் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவதற்கான அரசின் நடவடிக்கைகளால் இது சாத்தியமாகி இருப்பதாக அவர் இன்று புதுடெல்லியில் இத்துறைக்கான ஃபிக்கி விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் கூறினார். ரசாயன மற்றும் பெட்ரோ ரசாயனத்துறைதான் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி சூழலின் முதுகெலும்பாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் வரி அடுக்குகள் 2ஆக குறைக்கப்பட்டதால் இத்துறையில் பிணக்குகள் குறைந்து ரசாயன உற்பத்தியாளர்கள் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் கூறினார். பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் வரியில்லா வர்த்தக உடன்பாடுகளால் ரசாயனத் துறையில் உற்பத்தி செலவுகள் குறைந்து உலக அளவிலான போட்டித்திறன் அதிகரித்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கூட்டணி கட்சி தலைவர்களான திரு ஜி.கே. வாசன், திரு ஏ.சி. சண்முகம் ஆகியோரை சந்தித்த அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், மூழ்கும் நிலையிலுள்ள காங்கிரஸ் கட்சியுடன் அதன் தோழமை கட்சிகளும் மூழ்கி போகும் என்றார். தமிழகத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து வருவதால் வளர்ச்சியில் ஆர்வமுள்ள திறமையான ஒரு அரசு வரும் ஏப்ரல் மாதம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலருமான திரு எடப்பாடி பழனிசாமியை திரு கோயல் சந்தித்தார். திமுக அரசு குறித்து மக்கள் அதிருப்தி அடைந்திருப்பதால் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வரும் ஏப்ரல் மாதம் பதவிக்கு வரும் என்று அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் சனாதனத்திற்கு எதிராக பேசி வரும் திரு உதயநிதி ஸ்டாலினை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாளை மதுராந்தகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தமிழக அரசியல் சூழலில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நேற்று அமமுக தலைவர் திரு டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் திரு பியூஷ் கோயலை சந்தித்து அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர விருப்பம் வெளியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கான கடற்படை தலைவர் திரு ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்திய கடற்படையில் அக்னி வீரர்கள் மற்றும் அதிகாரிகளாக சேர இந்திய இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் ஊக்கம் அளிக்கப்படுகிறது என்பது குறித்து முதலமைச்சரிடம் அவர் எடுத்துக் கூறினார். கடற்படை ஆள் சேர்ப்பு அதிகாரியும் மக்கள் தொடர்பு அலுவலருமான திரு செந்தில் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் தடைகளை களைந்து பணிகளை துரிதமாக நிறைவேற்றி முடிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி டிஜிட்டல் வசதி உயர்நிலை தலையீடு மூலம் திட்டங்களை குறித்த காலத்தில் நிறைவேற்றி முடிப்பதில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பங்காற்றி வருகிறது. பிரகதி மறு ஆய்வு மூலம் திறம்பட்ட முறையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றான ஹைதராபாத் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஒரு தொகுப்பு. தகவல் தொழில்நுட்பம், மருந்து உற்பத்தி மற்றும் சேவைத்துறை நிறுவனங்கள் அதிகம் உள்ள ஹைதராபாத் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஹைதராபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்ட பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி பிரகதி வசதி மூலம் மறு ஆய்வு செய்தார். 3 பிரிவுகளான மொத்தம் சுமார் 69 கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணிகள் அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டமாக மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நிதி தடை மற்றும் நிர்வாக தடை ஏதுமின்றி சுமூகமாக பணிகள் நிறைவேற்றப்படுவதை உறுதிப்படுத்த பிரகதி மறு ஆய்வின் போது பல்வேறு அறிவுறுத்தல்களை பிரதமர் வழங்கினார். மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறையும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையும் தெலுங்கானா மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டன. சரியான நேரத்தில் தெளிவான உயர்நிலை தலையீடு கிடைத்ததை தொடர்ந்து பெரிய அளவிலான இத்திட்டத்தின் அமலாக்கம் முழுமையான ஒருங்கிணைப்பு மற்றும் கவன குவிப்புடன் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. திட்டத்தின் அனைத்து 3 மெட்ரோ ரயில் பாதை பிரிவுகளிலும் கட்டுமான பணிகள் தடையின்றி ஒருங்கே மேற்கொள்ளப்பட்டு 3 பிரிவுகளும் அடுத்தடுத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. இத்திட்டத்தினால் ஹைதராபாத் நகரின் ஹைடெக் சிட்டி, உப்பல் மற்றும் ராய்துர்க் தொழிலக பகுதிகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இடையே துரிதமான வசதி மற்றும் பாதுகாப்புடன் கூடிய மெட்ரோ ரயில் பயணம் சாத்தியமாகி இருப்பதும் உயர்நிலை மறு ஆய்வு மூலமான திட்ட அமலாக்கம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இத்திட்டம் திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாளை கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 24, 25, 26 ஆகிய தேதிகளில் மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 32.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சமவெளி பகுதிகளை பொறுத்தவரை தர்மபுரியில் 16 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளை பொறுத்தவரை கொடைக்கானலில் 3.9 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண் குழந்தைகளின் நலனுக்கான பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் இன்றுடன் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது.
பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை திருவனந்தபுரத்தில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியை தமிழகத்திலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கான கடற்படை தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் செனாய் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.